இது கிரீன் டீ இல்ல, வீடியோ ஃபுல்லா பாருங்க. நண்பர்களே வணக்கம். தீபாவளியில இருந்து வால்பாறை கொடைக்கானல் பாறைன்னு சுத்தினதுல என்னோட கிட்னில பாறை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது கல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணா தண்ணி தவிக்குது, தண்ணி தவிச்சா சுவிட்ச் ஆஃப் போகுது. இதுல வயிறு வேற விடிய விடிய வலிக்குது. அதனால மருத்துவர் சந்திச்சு சுவிட்ச் சோதனை பண்ண தான் போயிட்டு இருக்கேன். எனக்கு மருத்துவர்னா பயங்கரதுனால துணைக்கு நண்பரே வர சொல்லிட்டு உள்ள போனது ஒரு குட்டி கம்பி கையில கொடுத்து கைக்கு நடுவில் வைக்க சொல்லிட்டாங்க. அதுக்கு பேர் தெர்மாமீட்டர், காய்ச்சல் இருக்கான்னு செக் பண்ணுமா. அதுக்கப்புறமாட்டி மருத்துவர் சந்திச்சதும் அவர் ஒரு குட்டி டப்பாவை கையில கொடுத்து போய் சுவிட்ச் பிடிச்சி வந்து கொடுங்க, சோதனை பண்ணி சொல்லுவாங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. இப்பதான் நண்பர்களே பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்னன்னா இவ்வளவு நேரம் சுவிட்ச் வந்துட்டு இருந்தேன், எனக்கு இப்ப சுவிட்ச் வரமாட்டேங்குது. நானும் உள்ள போய் நின்னுட்டு சங்கீத ஸ்வரங்கள்னு ஆரம்பிச்சு சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும். இதுல இன்னொரு பிரச்சனை நண்பர்களே, இந்த டப்பா மூட்டதுக்கு ஒரு மூடி ஒன்று கொடுத்தாங்க. நான் பக்கத்துல மூடியை வேற கக்கூசுக்குள்ள போட்டேன். இப்போ நான் இதை எப்படி கொட்டாம கொண்டு போனேன் தெரியுமா? ஏதோ டாக்டர் கிரீன் டீ கொண்டு போறமா நீ அப்படியே கொண்டு போய் கொடுத்தேன். அவங்களும் சோதனை பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நானும் நண்பரும் பக்கத்து கடைக்கு போயிட்டு எனக்கு ஒரு பால், வழக்கமா அவன் கிரீன் டீ தான் குடிப்பான். ஆனா இன்னைக்கு நான் கொண்டு போன கிரீன் டீ பார்த்துட்டு அவன் கிரீன் டீ வேணாம்னு சொல்லிட்டான். பிறகு வீட்டுக்கு வந்ததும் கோழிக்கறி இன்னைக்கு கிடையாது, வயிறு வலிங்கிறனால பருப்பு குழம்பு தான் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு உரக்கத்தை போட்டு சாயங்காலமா ஜிம்மு கிளம்பியாச்சு. ஜிம்முக்கு போகும்போது இன்னைக்கு அருமையான மாலை வெயில் நண்பர்களே, பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. உடனே அதில் ஒரு வீடியோ போட்டு ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சியை போட்டா இன்னைக்கு கோழிக்கறி சாப்பிட உடம்புல தெம்பே இல்லை நண்பர்களே. உடற்பயிற்சி போடவே மனமே இல்லை எனக்கு. உடனே ஜிம் விட்டு வெளில போயிட்டு எய்த்தால் பக்கம் ரோட் கடை அண்ணங்கிட்ட பிரியாணியை சாப்பிட்டப்ப தான் நம்மளுக்கு தெம்பே வந்துச்சு. இப்போ ஒரு 20 நிமிஷம் ஓய்வை போட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்கு ரிட்டர்ன் வந்து பளிச்சுன்னு உடற்பயிற்சியை போட்டு அப்புறமாட்டி வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டு தூங்கிட்டேன். உறுதியாக இருங்க நண்பர்களே, நாளைக்கு பார்க்கலாம்.